வணக்கம் நேயர்களே, புதிய தலைமுறை சிறப்பு நேர்காணலுக்காக நம்மோடு இணைந்திருப்பவர் இலங்கை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர்களில் ஒருவரும் இலங்கை பாராளுமன்ற முன்னாள் உறுப்பினருமான திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன். வணக்கம். வணக்கம். இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில அடிப்படையான கேள்வியிலிருந்து நம்ம தொடங்குவோம். ஈழத்தமிழர்களுடைய இன்றைய நிலை எப்படி இருக்கு? காணாமல் போன ஏறத்தாழ 23,000 காணாமல் போன பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் 100 நாட்கள் கடந்தும் போராடி கொண்டிருக்கிறார்கள். தமது பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதை அரசாங்கம் சொல்ல வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து போராடி கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் தமது காணிகளுக்கு திரும்ப முடியாத மக்களும் நூற்றுக்கணக்கான நாட்களாக ஒரு தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆகவே யுத்தம் முடிந்து 7 வருஷம் முடிந்துவிட்ட நிலையிலும் கூட இன்னும் முக்கியமான பல பிரச்சனைகள், அடிப்படை பிரச்சனைகள் என்பவை தீர்வு காணப்படாத பிரச்சனைகளாக இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இது ஒரு பக்கம் காணாமல் போனவர்கள், வீடு தமது காணிகளுக்கு மீண்டும் செல்ல வேண்டியவர்கள், அரசியல் கைதிகள் என்று சொன்ன அந்த நீண்ட யுத்தத்துக்கு பின்னர் ஏற்பட்ட இந்த நிலைமைகளில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லாமல் இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இலங்கை அதிபர் மைத்ரிபால சிறிசேன தமிழர்களுடைய புனர்வாழ்வுக்கு இந்த அரசு முழு மூச்சில எல்லா காரியங்களையும் செயல்பட்டு வருது. இப்ப நீங்க காணாமல் போனவர்கள் பற்றிய நடவடிக்கை எடுக்கப்படலன்னு சொன்னீங்க. திரு மைத்ரிபால சிறிசேனாவோட சமீபத்திய ஸ்டேட்மெண்ட், காணாமல் போனவர்கள் பற்றிய எல்லா நடவடிக்கையும் எடுக்கப்படுது, அரசாங்க செலவிலேயே முகாம்களுக்கு தமிழர்களை அழைத்து சென்று காணாமல் போனவர்களை மீட்கக்கூடிய பணியை நாங்கள் மேற்கொள்கிறோம் சொல்லியிருக்கிறார். 100க்கு மேற்பட்ட நாட்களாக தொடர்ந்து போராட்டம் நடப்பதன் காரணமாக அவர் சில கருத்துக்களை கூறுகிறாரே தவிர, இப்பொழுது பாராளுமன்றத்தில் ஏறத்தாழ 6 மாதங்களுக்கு முன்பாக ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. காணாமல் போனோருக்கான அலுவலகங்களை திறப்பதற்கான ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. வரக்கூடிய இந்த சட்டம் என்பது பாதிக்கப்பட்ட மக்களினுடைய தேவைகளை எவ்வாறு பூர்த்தி செய்யும், காணாமல் போனோர் தொடர்பாக அதனை கண்டுபிடிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுமா, இவர்கள் எவ்வாறு காணாமல் போனார்கள், எத்தனை திகதி காணாமல் போனார்கள், ஏன் காணாமல் போனார்கள் என்ற கருத்துக்களை அரசாங்கம் சொல்லுமானால் நிச்சயமாக அதற்கு அங்கு எந்த இடமும் கிடையாது. தமிழர்களுக்கு மீள்குடியேற்றம் விரைந்து செயல்படுத்தப்படுது, அவர்களுடைய காணிகள் திரும்ப ஒப்படைக்கப்படுது, ராணுவத்திலிருந்து எந்த அழுத்தமும் கொடுக்கப்படல, ராணுவம் பாதுகாப்புக்காக தான் அங்க வடக்கு கிழக்கு தமிழர் வாழும் பகுதிகளில் நிறுத்தப்பட்டிருக்குன்னு விளக்கம் கொடுக்கிறார். 65 வடக்கு மாகாணத்தில் மாத்திரம் 65,000 ஏக்கர் காணிகளை இலங்கை இராணுவம் தன்வசம் வைத்திருக்கின்றது. இந்த 65,000 ஏக்கர் காணிகளில் ஏறத்தாழ 35,000 ஏக்கர் காணி தனி நபர்களுக்கு சொந்தமான காணி. அவர்கள் முன்னர் வீடு கட்டி அல்லது விவசாயம் செய்து வந்த பூமிகள் இராணுவத்தினரால் எடுக்கப்பட்டிருக்கின்றது. இதனை விட ஒரு 30,000 ஏக்கர் காணி அரச காணிகள் என்று சொல்லப்படுபவற்றையும் இராணுவம் வைத்திருக்கின்றது. ஆகவே நிச்சயமாக இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிற்பாடு ஏறத்தாழ ஒரு 2,500 ஏக்கர் வடக்கிலும் கிழக்கிலுமாக மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றதை தவிர, நான் கூறிய இந்த 35,000 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் என்பதை இன்னும் இராணுவம் தன்வசம் வைத்திருக்கிற ஒரு நிலைமை தான் இருக்கின்றது. தமிழர்களுடைய வாக்குகள்னாலதான் திரு மைத்ரிபால சிறிசேனா அதிபரானார், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். 2009க்கு அப்புறம் ராஜபக்ச ஆட்சியிலையும் மைத்ரிபால சிறிசேனா ஆட்சியிலையும் ஒப்பீட்டளவுல தமிழர்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு? ஒரு விஷயத்தை நாங்கள் குறிப்பிடலாம். அதாவது வெள்ளைவான் கடத்தல்கள் என்பது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே மக்கள் அஞ்சி போலீசாருக்கோ அல்லது புலனாய்வுத்துறைக்கோ அஞ்சி இருந்த காலம் என்பது போய் மக்கள் வீதிகளில் இறங்கி ஒரு துணிச்சலுடன் போராட்டங்களை நடத்தக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆகவே அந்த ஒரு விடயம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஒரு சில இடங்களில் நான் ஏற்கனவே கூறியது போன்று கொஞ்சம் காணிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏனைய விடயங்களை பொறுத்து காணாமல் போன பிள்ளைகள் தொடர்பான விவரத்தில் எதுவுமே நடக்கவில்லை. அதேபோல் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதில் எதுவுமே நடக்கவில்லை. அவர்களுக்கு சட்ட ரீதியான பிணைகள் வழங்கி 1-2 பேர் வெளியில் வந்திருக்க முடியுமே தவிர ஏனையோர் தொடர்ந்தும் சிறையிலேயே இருக்கிறார்கள் என்ற நிலைமை இருக்கின்றது. ஆகவே அந்த விடயங்கள் நாளாந்த பிரச்சனைகள் என்று நீங்கள் பார்க்கின்ற பொழுது பாரிய மாற்றங்கள் எதுவும் ஏற்படவில்லை. ஆனால் நான் ஏற்கனவே கூறியது போன்று ஒரு உயிருக்கு உத்தரவாதம், நாங்கள் நடமாட்டங்களுக்கு உத்தரவாதம் போன்றவை ஓரளவுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். சமீபத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கு. வடக்கு மாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் ஒரு தரப்பாகவும், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மூத்த தலைவர்கள் சம்பந்தன், சுமந்திரன் ஒரு தரப்பாகவும் செயல்படுறாங்க.
தமிழர்களுடைய உரிமைகளுக்கு குரல் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய நீங்க இந்த மாதிரியான பிளவுபட்டு நிற்கும் போது ஒற்றுமையே பலம் அப்படின்ற அந்த வார்த்தை அர்த்தமிடந்து நிக்குதுல்ல. நீங்கள் சொன்ன ஒரு விடயம் 100% உண்மை. எல்லோருமே ஒருமித்து இருக்க வேண்டும். மக்கள் அவ்வாறு தான் வாக்களித்தார்கள். ஆனால் காலப்போக்கில் நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படுகிறது. தமிழரசு கட்சியினுடைய தலைமை என்பது ஆளும் கட்சி, தமிழ் மக்களுக்கு பல விஷயங்களை செய்யும் என்ற ஒரு எண்ணத்தில் அல்லது ஒரு சிந்தனையில் அவ்வாறான ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கின்றார்கள். ஆனால் நடைமுறையில் பார்க்கிற பொழுது இவ்வளவு நேரமும் நாங்கள் பேசிய விடயத்தை நடைமுறையில் எந்த விடயமுமே நிகழவில்லை என்று சொல்கின்ற பொழுது மக்கள் நம்பிக்கை இழக்கிறார்கள். அந்த நம்பிக்கை இழப்பின் காரணமாகத்தான் நீங்கள் கூறிய அந்த விடயங்கள் வருகிறது. இவர்களுக்கு மேல் நாங்கள் நம்பிக்கை வைத்தோம், ஆனால் எதுவுமே நடைபெறவில்லை. ஒருவரை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. எங்களது காணிகளுக்கு திரும்பி போக முடியவில்லை. ஆகவே மைத்திரிபால சிறிசேனாவுக்கு வாக்களித்தால் என்ன, தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களித்தால் என்ன, இவர்கள் எதுவுமே செய்யவில்லை என்ற அந்த மக்களுடைய அவநம்பிக்கை என்பது போராட்டங்களாகவும் படிக்கிறது. இல்ல, காலங்காலமா சொல்லப்பட்டு வர விஷயம் போராளி குழுக்கள்ல இருந்து ஆரம்பிச்சு சகோதர யுத்தம், தமிழர்களுடைய பிளவு தான் இன்னைக்கு ஈழத்தமிழர்களுக்கு ஒரு உரிய உரிமையை பெற்றுத்தர முடியாம போனதற்கு ஒரு மிக முக்கியமான காரணமா பார்க்கப்படுது. இப்பயும் அதே நிலை தொடருதுன்னு பார்க்கும்போது அது சரியானதா நம்ம எடுத்துக்க முடியுமா? அதாவது உலகத்தில் ஒரு கருத்துக்கு மாற்று கருத்து, எதிர்கருத்துக்கள் இருப்பது எங்கும் இயல்பானது. விடுதலை அடைந்த நாடுகளிலும் விடுதலை போராட்ட காலகட்டங்களிலும் ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ், ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் எடுத்தாலும் சரி, அல்லது பாலஸ்தீன விடுதலையை எடுத்தாலும் சரி, அல்லது IRA ஐலண்ட் ரிப்பப்ளிக்கன் ஆர்மி எடுத்தாலும், பல்வேறுபட்ட போராட்டங்கள், இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்தை எடுத்து நீங்கள் பார்க்கலாம். கருத்துக்களுக்கு பல்வேறு காந்திக்கு எதிராக அல்லது சுபாஷ் சந்திர போஸ் போன்றோர் ஆயுதம் எடுத்து போராட வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்தார்கள். ஆகவே கருத்துக்கள், மாறுபட்ட கருத்துக்கள் இருப்பது இயல்பானது. இதனுடைய பொருள், இலங்கையில தமிழர்கள் சிறுபான்மையா இருக்கிறாங்க, கண்டிப்பா அவர்களுக்கு உரிமை வழங்கப்படணும், அவர்களுடைய வாழ்க்கை முறை, வாழ்வியல் ரொம்ப மோசமா இருக்கக்கூடிய நிலையில இந்த சமயத்துல தானே ஒற்றுமையா இருந்து குரலை ஓங்கி ஒலிக்கணும். மக்கள் ஒற்றுமையாக உரிமை மீட்பு சாத்தியமாகும். மக்கள் ஒற்றுமையாக வாக்களித்தார்கள், மக்கள் நம்பிக்கையுடன் வாக்களித்தார்கள். ஆனால் தலைவர்கள் என்பவர்கள் அவ்வாறு நடந்து கொள்ளவில்லை. தாங்கள் வாக்களித்தமைக்கு ஏற்ப ஒரு சில நடவடிக்கைகளாவது முழுமையாக மேற்கொள்ளப்படவில்லை என்ற கோபம் மக்களுக்கு வருவது இயல்பானது. அதன் அடிப்படையில் தான் இந்த விஷயங்கள் நடந்து கொண்டு போகின்றது. இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசா பொறுப்பேற்று 3 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி 2 முறை இலங்கைக்கு வந்திருக்கிறார். சமீபத்தில் கூட மலையக தமிழர்கள் மத்தியில் அவர் உரையாற்றிருக்கிறார், மருத்துவமனை திறந்து வைத்திருக்கிறார், பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்திட்டு வந்திருக்கிறார். இந்த 3 ஆண்டுகள்ல ஈழத்தமிழர் உரிமை மீட்பு விவகாரங்கள்ல, ஈழத்தமிழர்கள் விவகாரங்கள்ல மத்திய அரசினுடைய செயல்பாடு உங்களுக்கு திருப்தியா இருக்கா? அதாவது யுத்தத்தால் ஈழத்தமிழ் மக்கள் மிகவே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். லட்சக்கணக்கான வீடுகள் அழிந்திருக்கின்றது. லட்சக்கணக்கான மக்களை நாங்கள் இழந்திருக்கிறோம். கொல்லப்பட்டிருக்கிறார்கள், காணாமல் போயிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான மக்களுக்கான வாழ்வாதாரங்கள் எதுவும் இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. இந்த நேரத்தில் இந்திய அரசாங்கம் சில உதவிகளை செய்திருக்கிறது என்பது நிச்சயமான உண்மை. 50,000 வீட்டு திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அல்லது போக்குவரத்துக்காக ரயில்வே தண்டவாளங்களை போடுகின்ற போன்ற பாரிய வேலை திட்டங்களை அவர்கள் முன்னெடுத்திருக்கின்றார்கள். நலத்திட்டங்கள் நடைபெறுகிறது என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் ஈழத்தமிழ் மக்களுடைய போராட்டம் என்பது அவர்களது உரிமைகளுக்காக இருந்தது. ஈழத்தமிழ் மக்களுடைய போராட்டம் என்பது அவர்களுடைய இருப்பை உறுதி செய்வதற்கான போராட்டமாக இருந்தது. அவர்கள் தமிழர்களாக வாழ வேண்டும் என்பதற்கான போராட்டமாக இருந்தது. அதில் ஏதும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறதா என்றால், நாங்கள் இவ்வளவு நேரமும் பேசியது போன்று அந்த விடயங்களில் பாரிய முன்னேற்றங்கள் எதுவும் இதுவரை ஏற்படவில்லை. ஒரு அரசியல் சாசன சீர்திருத்தம் ஒன்றொரு விடயம் இப்பொழுது காட்டப்பட்டு கொண்டிருக்கிறதே தவிர, இவை தவிர தமிழ் மக்களுக்கான உரிமை என்பது தொடர்பாக வேறு எந்த விதமான மாற்றங்களும் அங்கு ஏற்பட்டதாக இல்லை. இப்ப பாரதிய ஜனதா தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுதுன்னா, தமிழர்களுக்கு சம உரிமை வழங்கப்படும் விவகாரத்துல மத்திய அரசு தொடர்ந்து தீவிரமா செயல்பட்டு வருது. அதற்கான முன்னெடுப்புகளை அந்த நாட்டு தலைவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி செயல்படுத்திட்டு தான் இருக்கும்னு சொல்றாங்கல்ல. அப்படி அவர்கள் சொல்லி இருந்தால் இதுவரை பல்வேறுபட்ட மாற்றங்கள் ஏற்பட்டிருக்க வேண்டும். கடந்த 2 வருஷத்துக்குள் ஏற்பட்டிருக்க வேண்டும். அரசியல் சாசன மாற்றங்களிலும் கூட நான் ஏற்கனவே கூறியது போன்று எமது அடிப்படை கோரிக்கைகள் யாவும் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு விடயத்தை நான் மிக தெளிவாக சொல்வேனாக இருந்தால், வடக்கு கிழக்கு இணைக்கப்பட்டதன் காரணமாகத்தான் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை இலங்கை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த வடகிழக்கு இணைப்பு என்பது இப்பொழுது மீண்டும் பிரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்திய இலங்கை ஒப்பந்தம் இன்னும் நடைமுறையில் இருப்பதாக இருந்தால் வடகிழக்கு என்பது இணைக்கப்படுவது என்பதை இந்தியா உத்தரவாதம் செய்ய வேண்டும்.
ஆனால் அந்த உத்தரவாதம் இப்பொழுது நிச்சயமாக இல்லை என்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஆகவேதான் நாங்கள் கேட்கின்றோம், இந்திய அரசாங்கம் இன்னும் தீவிரமாக இது தொடர்பாக செயற்பட வேண்டும், இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தங்கள் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. 2009க்கு பிறகு ஈழத்தமிழர்களுடைய போராட்டம் எந்த திசையை நோக்கி பயணிக்குது? அது இரண்டு விடயம். ஒன்று, பாதிக்கப்பட்ட மக்களினுடைய நலன்களை கவனிப்பது என்பது ஒரு விடயம். அது ஏற்கனவே நாங்கள் பேசியிருக்கிறோம். காணாமல் போனவர்களுடைய நலன்கள், அரசியல் கைதிகளுடைய நலன்கள், உடல் ஊனமுற்றவர்களுடைய நலன்கள், இவர் பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு அவர்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதே சமயம் தமது உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு போராட்டம், அந்த விஷயமும் ஒரு முக்கியத்துவமானதாக இருக்கின்றது. ஒரு முழுமையான அதிகாரங்கள் கிடைக்கிற பட்சத்தில் தான், குறைந்தபட்சம் இந்தியாவில் தங்களது மாநிலங்களை முன்னேற்றக்கூடியவைகள், இந்தியாவில் கூட மாநிலங்களுக்கு குறித்தான அதிகாரங்கள் போதாது என்று சொன்ன பல போராட்டங்களை இந்திய மாநில அரசுகளே முன்னெடுத்திருக்கின்றது. அந்த வகையில் தமிழ் மக்களுக்கு ஒரு முழுமையான அதிகாரங்களை கொண்ட ஒரு தீர்வு ஏற்பட வேணும் என்ற திசையை நோக்கியும், அதே போன்று நாளாந்த பிரச்சனைகளை கையாளக்கூடிய விடயங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற அந்த திசையை நோக்கித்தான் இப்பொழுது ஈழத்தமிழ் மக்களுடைய போராட்டம் போய்கொண்டிருக்கின்றது. இப்ப ஈழத்தமிழர்களுடைய போராட்டம் இந்த திசையில நோக்கி பயணிக்கும் போது இலங்கையில தமிழ் ஈழம் அப்படின்ற கோரிக்கை இன்னும் உயிர்ப்போட இருக்கா? அதாவது தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அந்த விடயத்தில் அவர்களுக்கு பற்றுறுதி இருந்தாலும் கூட இலங்கையில் 6வது திருத்தச் சட்டம் ஒன்று இருக்கின்றது. ஆகவே தனிநாட்டை பற்றி அங்கு பேசக்கூடியவர்கள் கைது செய்யப்படுவார்கள், அவர்களது சொத்துக்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்படும், 20 வருஷத்துக்கு மேற்பட்ட தண்டனைகள் அவருக்கு வழங்கப்படலாம். ஆகவே அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் ஒரு தனிநாடு என்ற கோஷம் அல்லது தமிழீழம் என்ற கோஷம் அங்கு இல்லை என்று நாங்கள் கூற முடியும். ஆனால் அதே சமயம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் மத்தியில் அது இருக்கின்றது. ஆனால் ஒரு விடயம் உண்மை, தமிழ் மக்களுக்கு உரித்தான ஒரு முழுமையான உரிமைகள் அதிகாரங்கள் வழங்கப்படாத விடத்து அந்த கோஷம் என்பது உயிர் பெற மாட்டாது என்று யாரும் சொல்ல முடியாது. ஆகவே ஒரு முழுமையான தீர்வு ஏற்படும் பட்சத்தில் இலங்கையில் மாத்திரமல்ல, புலம்பெயர் மக்கள் மத்தியும் அந்த கோஷங்கள் இல்லாமல் போகலாம். ஆகவே தமிழ் மக்களுக்கு உரித்தான தீர்வு ஏற்பட வேண்டும். ஏற்படாத பட்சத்தில் இப்பொழுது புலம்பெயர் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த கோஷங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும் மாத்திரமல்ல, அதை பற்றி ஏனையோரும் சிந்திக்க வேண்டிய சூழல்களையும் இலங்கை அரசாங்கம் ஏற்படுத்துவதாகவும் இருக்கலாம். ஒருங்கிணைந்த இலங்கைக்குள்ள தமிழர்களுக்கு உரிமைகள் வழங்கப்பட்டு நன்றாக வாழக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் உருவாக்குவோம்னு இலங்கை ஆட்சியாளர்கள் உறுதிமொழி கொடுக்கிறாங்க. ஒருங்கிணைந்த இலங்கைக்குள்ள நல்லிணக்கம் சாத்தியமா? ஒருங்கிணைந்த இலங்கைக்குள் தமிழ் மக்களுக்கு ஒரு முழுமையான உரிமைகள் ஏற்படுமாக இருந்தால், தமிழ் மக்கள் தங்களது சகல நடவடிக்கைகளையும் தாங்களே பார்ப்பதற்கான ஒரு இடம் இருக்குமாக இருந்தால், தமது கல்வி, தமது சுகாதாரம், தமது வேலைவாய்ப்புகள், தமது கிராமிய வளர்ச்சிகள் போன்ற சகலதும், தமது பாதுகாப்பு போன்றவற்றை, தமது போலீஸ், தமது காணி என்று அவர்களே இவற்றை கையாளக்கூடிய ஒரு சூழல் உருவாகுமாக இருந்தால், அதில் சிங்கள அரசாங்கம் தலையிட முடியாமல் அவர்கள் தங்களை தாங்களே பார்க்கிற ஒரு சூழ்நிலை இருக்குமாக இருந்தால், நிச்சயமாக சில சமயங்களில் அந்த புரிந்துணர்வை உருவாக்குவதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கின்றது. அது இல்லாத பட்சத்தில் அது வெறுமனே ஒரு வார்த்தை கோஷங்களாக இருக்குமே தவிர நடைமுறையில் அந்த புரிந்துணர்வு என்பது ஏற்பட முடியாது. இப்ப சர்வதேச நாடுகளில் நிறைய மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு உலகம் முழுவதும் பெரும்பாலாக வலதுசாரி தலைவர்கள் ஆட்சிக்கு வரக்கூடிய சூழலை பார்க்கிறோம். சுதேசி கொள்கைகள் அதிகமாக பேசப்படுது, பெரும்பான்மை மக்களுக்கே முன்னுரிமைன்னு சொல்லப்படுது. இப்படி ஒரு சூழல் உருவாகும் போது இலங்கையில தமிழர்களுக்கு உரிமை மீட்பு எப்படி சாத்தியமாகும்? நீங்கள் சொல்வது போன்று இவையெல்லாம் நிரந்தரமானது கிடையாது. ஒரு பக்கத்தில் வலதுசாரி தன்மைகள் ஆட்சிகள் உலகத்தில் அதிகரித்து வந்தாலும், அதே சமயத்தில் சுதேசிகள் என்று சொன்ன நிலைமையும் அங்கு கையோங்கி வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். சுதேச பொருட்கள், சுதேச நிலைமைகள் என்ற நிலைமைகள் தமிழகத்திலும் பார்க்கலாம், உலகத்தின் பல்வேறுபட்ட இடங்களிலும் நாங்கள் அதனை பார்க்கலாம். ஆகவே அந்த விடயங்களுக்கும் மக்கள் மத்தியில் ஊக்கமும் உணர்வும் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளும் அவ்வாறும் இருக்கின்றது. ஆகவே அப்படி பார்க்கின்ற போது ஈழத்தமிழ் மக்களுடைய பிரச்சனை என்பது ஒரு தேசிய இன பிரச்சனையாக முழுமையாக, அது வெறுமனே சிறுபான்மை இன பிரச்சனை அல்ல, ஒரு தேசிய இன பிரச்சனை, அவர்களுடைய பாதுகாப்பு சம்பந்தமான பிரச்சனை, அவர்களுடைய இருப்பு சம்பந்தமான பிரச்சனை. ஆகவே அது தீர்க்கப்பட வேண்டும் என்று சொன்ன தேவையும் இந்த உலக அரசியலுக்குள் அதுக நிச்சயமாக ஒரு விடயமாக இருக்கிறது. சமீபத்தில் நடிகர் ரஜினிகாந்த் இலங்கையில சில நிகழ்ச்சிகள், ஈழத்தமிழ் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வுல கலந்து கொள்வதா இருந்தது. இங்கே சில அரசியல் தலைவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க, போக வேணாம் கோரிக்கை விடுத்தாங்க. அதனை ஏற்று அவர் வர முடியாத ஒரு சூழல் இருந்தது. நீங்க கூட
இந்த சூழல்ல நடிகர் ரஜினிகாந்த் இலங்கைக்கு வருவது சரியானதா இருக்காது. தமிழர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட்ட பிறகு நடிகர் ரஜினிகாந்த் இலங்கைக்கு வந்தா அது சரியானதா இருக்கும் சொல்றீங்க. ஏன் அவர் இலங்கைக்கு வர்றது ஒரு சரியான முடிவா இருக்காதுன்னு நினைக்கிறீங்க? நடிகர் ரஜினிகாந்த் மாத்திரமல்ல, அங்கு பல்வேறுபட்ட இளையராஜா போன்றோர் வர இருந்த பொழுதிலும் கூட இவ்வாறான பல பிரச்சனைகள் அங்கு ஏற்பட்டது. நான் ஆரம்பத்தில் கூறியது போன்று கிளிநொச்சி, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், மன்னார் போன்ற பல பிரதேசங்களில் தாய்மார் நூற்றுக்கணக்கான நாட்களாக ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். காணாமல் போன தமது பிள்ளைகள் தொடர்பாக அல்லது தமது காணிகளுக்கு முன்னும் செல்ல வேண்டும் என்ற போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் ரஜினிகாந்த் போன்ற ஒரு நடிகர் வருகின்ற பொழுது அந்த போராட்டங்கள் திசை திருப்பப்படலாம், கொச்சைப்படுத்தப்படலாம் என்ற விதமான எண்ணங்கள் அங்கே இருக்கக்கூடிய அறிவுஜீவிகள், புத்திஜீவிகள் மத்தியில் இருந்தது. ஒரு 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 சினிமா பட தயாரிப்பாளர்களுடைய கம்பெனியினூடாக வருவதற்கு இருந்தார். அங்கு அவர்கள் அது ஒரு கிராமத்தை திறந்து வைப்பதாக இருந்தது. இதுதான் அவர்களுடைய நிகழ்ச்சி நிரலில் இருந்த விடயம். ஆகவேதான் அந்த விடயங்களை பொறுத்தவரையில் அன்றைய காலகட்டத்தில் அதை தவிர்த்து கொள்வது சரியானதாக இருக்கும் என்ற ஒரு கருத்து நிலவியது. அந்த கருத்தை தான் நானும் பிரதிபலித்திருந்தேனே தவிர இது தனிப்பட்ட ஒரு ரஜினிகாந்துக்கு எதிரான ஒரு நடவடிக்கை அல்ல என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இல்ல, நடிகர் ரஜினிகாந்த் ஒரு உச்ச நட்சத்திரமா இருக்கிறவர். இலங்கைக்கு வந்தா அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய பேசி அவர்களுடைய பிரச்சனையை ஒரு வெளிக்கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பா நாம ஏன் அதை பார்க்க கூடாது? நிச்சயமாக அவ்வாறான ஒரு நிகழ்ச்சி நிரலாக அது இருக்கவில்லை. மாறாக அந்த நிகழ்ச்சி நிரல் என்பது ஒரு சினிமா பட தயாரிப்பு கம்பெனியினால் உருவாக்கப்பட்ட வேறொரு நிகழ்ச்சி நிரலாகத்தான் இருந்தது. ஆகவே அடிப்படையில் அதுதான் காரணமாகவும் அமைந்தது. அவர் வெளியிட்ட அறிக்கையில் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள், லட்சக்கணக்கான மாவீரர்கள் ரத்தம் சிந்தின அந்த மண்ணை பார்த்து அவர்கள் வாழ்ந்த அந்த இடத்தை சுவாசித்து திரும்பி வரலாம் என்று நினைத்திருந்தேன். அதுபோக திரு மைத்ரிபால சிறிசேனாவை சந்தித்து தமிழக மீனவ பிரச்சனை குறித்து பேசலாம் என்று இருந்தேன்னு அவர் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இதெல்லாம் ஒரு நல்ல விஷயமா தானே நாம் பார்க்க. அதாவது அவர் மைத்ரிபால சிறிசேனாவை பார்க்க இருந்தாரா இல்லையா என்பது விஷயங்கள் நிச்சயமாக எங்களுக்கு தெரியாது. ஆகவே அவர் வரக்கூடாது, அவர் மைத்ரிபால சிறிசேனாவுடன் பேசக்கூடாது, அவர் ஏனையோருடன் பேசக்கூடாது என்ற விவாதமே இல்லை. அவர் வரலாம், பேசலாம். ஆனால் அன்றைய சூழ்நிலையில் அவர் வருவதால் அந்த போராட்டங்கள் சில சமயம் திசை திருப்பப்படலாம், மலினப்படுத்தப்படலாம் என்ற கருத்து இருந்ததன் காரணமாகத்தான் அந்த கருத்து சொல்லப்பட்டதை தவிர வேறு எதுவும் கிடையாது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர் விவகாரங்களில் தீவிரமாக செயல்படக்கூடிய தலைவர்கள் சிலர் அங்க இருக்கக்கூடிய ஈழத்தமிழ் தலைவர்களை தவறா வழி நடத்துறாங்க. அதற்குண்டான விளைவுகள் கடந்த காலத்துல வேறு மாதிரியான அமைஞ்சிருக்கு, ஒரு கடும் விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு. எதிர்காலத்தையும் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுதே, அந்த விமர்சனத்தை ஏத்துக்கிறீங்களா? அதாவது இப்ப ஈழத்தமிழர்களுடைய விவகாரங்களை பொறுத்தவரையில் அங்கு பல்வேறுபட்ட தமிழ் கட்சிகள் இருக்கின்றன. அவர்கள் கூட்டாகவும் தனித்தும் செயற்படுகிறார்கள். ஆகவே அந்த வகையில் அது சம்பந்தமான கொள்கைகளை வகுப்பவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ் தலைவர்களோ அல்லது வேறு யாருமோ ஈழத்தமிழ் மக்களுக்கான கொள்கைகளை வகுப்பவர்களாக இல்லை. மாறாக ஈழத்தமிழர்களுக்கு உதவியாக, ஒத்தாசையாக, அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு உந்து சக்தியாக அந்த பிரச்சனைகளை டெல்லிக்கு எடுத்து சென்று அந்த அழுத்தங்களை இலங்கைக்கு கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. 2009 ஈழப்போர் காலகட்டங்களிலையும் இங்க இருக்கக்கூடிய தமிழ் தலைவர்கள் சிலர், தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சிலர் விடுதலை புலிகளை தவறா வழி நடத்தினாங்க, அதனுடைய விளைவுதான் அவர்களுடைய தோல்வி அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குல்ல, அதை முழுமையான விமர்சனமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. விடுதலை புலிகளுடைய தோல்விக்கு பல்வேறுபட்ட காரணிகள் இருக்கின்றன. நீங்கள் ஒரே ஒரு காரணத்தை மாத்திரம் கூறிவிட்டு போக முடியாது. அதற்கு பல காரணிகள் இருக்கின்றன. உலகத்தில் இருந்த அதுவும் ஒரு காரணம்னு ஏத்துக்கிறீங்களா? அது ஒரு மிக பெரிய பல காரணிகள், இது ஒரு சிறிய காரணியாக இருக்கலாம். அப்ப தவறா வழி நடத்தக்கூடிய சமயங்கள், தருணங்கள்லாம் இருந்திருக்கு. அது நீங்கள் சொல்லுகிற அளவுக்கு பூதாகாரப்படுத்தி சொல்லக்கூடிய அளவுக்கு இருப்பதாக நான் கருதவில்லை. தமிழகத்துல ஈழத்தமிழர் விவகாரம் ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு விவகாரம். தமிழக அரசியல் தலைவர்கள் அதை சரியா அணுகிறாங்க, கையாளுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய காலத்தில் அது சரியாக அணுகப்பட்டது. பல்வேறுபட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இப்பொழுது இருக்கக்கூடிய தலைமைகள் அவ்வாறு இல்லை என்று நான் கூற மாட்டேன். ஆனால் இங்கு இருக்கக்கூடிய ஒரு வலுவான சூழல் உருவாகின்ற பொழுது நான் நம்புகின்றேன், நிச்சயமாக அவ்வாறான ஈழத்தமிழ் மக்கள் தொடர்பாகவும் தொடர்ச்சியாக ஒரு வலுவான சூழல் இங்கும் இருக்கும் என்று தான் நான் கருதுகின்றேன். தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள்ல யார்
ஈழத்தமிழர் விவகாரத்துல சரியா செயல்படக்கூடிய தலைவரா நீங்க நினைக்கிறீங்க? எல்லோருமே சரியாக நடக்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இல்ல, ரொம்ப தீவிரமா செயல்படக்கூடிய தலைவர்கள் இருக்கிறாங்க. திரு வைகோ, திரு திருமாவளவன், திரு சீமான், திரு வேல்முருகன் எல்லாருமே ரொம்ப தீவிரமான செயற்பாட்டாளர்கள் ஈழத்தமிழர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும். இதுல யார் சரியா செயல்படக்கூடிய தலைவர் நினைக்கிறீங்க? அநேகமாக எல்லோருமே சரியாகத்தான் செயற்படுகிறார்கள். எல்லோருடைய உதவிகளும் எல்லோருடைய செயற்பாடுகளும் எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது. இதில் பிரித்து பார்ப்பதற்கு எதுவும் கிடையாது. இப்ப ஈழத்தமிழர்களுக்கு தற்போதைய தேவை என்ன? இந்த ரெண்டு பிரச்சனையும் முக்கியமான பிரச்சனை. அரசியல் தீர்வு என்பதும் முக்கியமான பிரச்சனை. அதே போன்று மக்களுடைய உடனடியான தேவைகளை பூர்த்தி செய்வது என்பதும் முக்கியமான பிரச்சனை. அதை பற்றி நாங்கள் ஏற்கனவே விரிவாக ஆராய்ந்துள்ளோம். ஆகவே அந்த ரெண்டு பிரச்சனைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். ஈழத்தமிழர்களுடைய போராட்டம், அவருடைய உரிமை மீட்பு, இந்திய அரசினுடைய செயல்பாடு, நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. உங்களுடைய கருத்து பகிர்வுகளுக்கு நன்றி. ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.